வணக்கம் அன்புள்ளங்களே, எங்கள் சன்ரைஸ் இந்தியா டிவி வீடியோக்கள் எல்லோருக்கும் உடனே சென்றடைய வேண்டும் என்பதற்காக உங்களிடம் ஒரு உதவி வேண்டி நிற்கின்றோம். முதலில் யூடியூபில் எங்கள் சேனலுக்கு வந்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல், அதாவது ALL என்பதை தெரிவு செய்யுங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களை நாடி வரும், அதாவது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்கள் யூடியூப் ஆப் செட்டிங்ஸ் நோட்டிபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணியிருக்கா என கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டி நோட்டிபிகேஷன் வராது. இன்னொரு முக்கிய விடயம், நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் கமெண்ட் பண்ணினால் யூடியூப் நம்ம வீடியோவை அதிகமாக புஷ் பண்ணும். அதனாலே நோட்டிபிகேஷன் எல்லோருக்கும் சென்று சேரும். ஆகவே உங்க சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தொடர்ந்து நம்முடன் பயணம் செய்யுங்கள். உங்கள் ஒத்துழைப்பே எங்கள் சேவை. நன்றி. அன்பு நேயர்களே, இன்று திங்கள் மாலை இரவு நேரம் 8 மணி. சற்று முன்பதாக காசாவில் இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 4 ஊடகர்கள் 4 நிறுவனங்களிலிருந்தும் ஒரு ஊடகரும் காயப்பட்டிருக்கின்றார். உலக பரப்பில் மீண்டும் ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகின்றது. காசா மருத்துவமனை மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட 20 பேரில் 4 பத்திரிகையாளர்கள் என்று சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். இறப்புகளுடன் அக்டோபர் 7, 2023 முதல் மோதலில் கொல்லப்பட்ட பலஸ்தீன பத்திரிகையாளர்களின் எண்ணிக்கை 217 பேர் என்றும் அதுக்குள் சக ஊழியரும் அடங்குகின்றார்கள். காசாவில் நடந்த போரின் போது குறைந்தது 217 பலஸ்தீனத்தில் மாத்திரம் பலஸ்தீன பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக ஊழியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். பலர் காயமடைந்துள்ளனர் மற்றும் பலர் காணாமல் போயுள்ளனர். சர்வதேச பத்திரிகையாளர் கூட்டமைப்பு மற்றும் பலஸ்தீன பத்திரிகையாளர் சிண்டிகேட் ஆகியவை கொலைகளையும் பத்திரிகையாளர்கள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்களையும் கண்டிக்கின்றன. அவர்களின் இறப்பு குறித்து உண்மையாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அழைப்பிடுத்திருக்கின்றது. நெதனியாகவும் அவனோட படையும் ICCக்கே அணையலை. நீங்க எல்லாம் சொல்லியா கேட்க போறான்? நீங்க சும்மா ஒரு வாய்ச்சொல் வடையா கொடுக்க வேண்டியதுதான் கண்டனம் என்று தெற்கு காசாவில் உள்ள அல் நாசர் மருத்துவமனை மீது இன்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்ற தாக்குதலில் கொல்லப்பட்டது குறைந்தது 20 பேரில் 4 பத்திரிகையாளர்கள் என்றும் அடங்குவர். ஒருவர் காயப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. திங்கட்கிழமை இன்று மாலை நடைபெற்ற தாக்குதலில் ராய்டர்ஸில் பணிபுரிந்த ஹசாம் அல் மஸ்ரி, அவர் ராய்டர், the strike on Monday killed Hussein al-Masri, who was writer, Mariam Abu Daka, who works the Associate Press, Al Jazeera journalist Mohammed Salam, and Mos Abu Taha from NBC. Another Reuters journalist, Hatem Halt, was worked at the attack. And அவர் காயப்பட்டிருக்கிறார். அல்கா டிவி செய்தி நிறுவனத்தில் இருந்து வந்த ஒரு காணொளியில் மருத்துவமனையின் 4வது மாடியில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட அல் மஸ்ரியின் உடலை மீட்க முயன்ற போது சிவில் பாதுகாப்பு ஊழியர்கள் பிரகாசமாக ஆரஞ்சு நிற ஆடைகள் அணிந்திருப்பதையும் பத்திரிகையாளர்கள் வெடிகுண்டு தாக்குதையும் காட்டியது. அவர்கள் இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள தங்கள் கைகளை உயர்த்தினார்கள், ஆனால் வெடிப்பில் கொல்லப்பட்டார்கள். அப்ப அதாவது இந்த பிரஸ் என்ற யூனிஃபார்ம் போட்டு கையை வைத்தினால் எந்த ஒரு மோதலையும் அவங்களை விட்டு வைக்கணும். ஆனால் குறி ஊடகர்கள் தான் அந்த குறி, அதாவது இவங்க அந்த ஊடகர்கள் எல்லாம் மிக அதிகமாக ஹாஸ்பிட்டல் அண்மித்த பகுதிகளெல்லாம் முகாமிட்டு செய்திகள் சேகரிக்கின்றார்கள். அதை நீங்க பார்த்திருப்பீர்கள். வீடியோ ஆடியோ எல்லாமே அவங்க ஒன்லைன் செய்கின்றார்கள். அவன் குறி ஹாஸ்பிட்டல் குறி என்பதுக்கு அப்பால் அந்த இடத்தை சுற்றி அமைகின்ற எல்லா பில்டிங்கையும் அழிக்கிறேன். இதுதான் வேண்ட குறியா. மீட்பு குழுவினர் வந்த பிறகு 4வது மாடியில் முதல் குண்டு பிடித்த அதே இடத்தில் 2வது குண்டும் தாக்கியதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பின்னர் வெளியான ஒரு காணொளியில் தாக்குதல் நடந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் மற்றும் சிவில் பாதுகாப்பு ஊழியர்கள் நின்று கொண்டிருந்த இடத்தில் உடல்கள் குவியலாக கிடப்பதை காட்டியது. காசா மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட 20 பேரில் 4 ஊடகர்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தெற்கு காசாவில் உள்ள அல் நாசர் மருத்துவமனை மீது இன்று திங்கட்கிழமை மாலை நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டது குறைந்த 20 பேர் என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த 20 பேரில் தான் 4 பத்திரிகையாளர்களும் ஒருவரும் காயப்பட்டிருக்கின்றார். அவர் பிழைப்பாரா தப்புவாரா என்பதை நாம் பார்க்கணும். இன்று மாலை நடந்த தாக்குதல்களில் ராய்டரில் பணிபுரிந்த ஹசாம் மஸ்ரி ஆகியவர்கள் தான் மிக முன்னணி ரிப்போர்ட்டராக ஒரு பெண்மணி அம்மாவை அவட போட்டசாரம் பாருங்க. அவ ஒரு பெண்மணி அம்மா கொஞ்சம் துடினமாக நீண்ட காலமாக அந்த ஊடக பணி இருந்தார். லண்டன் ராய்டர்ஸ் தலைமையாக கொண்ட பணி தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் வீடியோ என்பதற்கு அப்பால் அவர்கள் எழுத்து மூலமான ஊடகம் தான் பணிபுரிந்திருக்கின்றார்.
அல்காட் செய்தி நிறுவனத்திலிருந்து வந்த ஒரு காணொளியில் மருத்துவமனையின் 4வது மாடியில் தான் 2 குண்டுகளும் வெடித்ததாக சொல்லப்படுகிறது. மரியம் டாக்கா ஒரு குண்டு துளைக்காத உடையில் மற்றும் அழிக்கப்பட்ட கட்டிடங்களுக்கு முன்னால் ஹெல்மெட் வைத்திருக்கும் படம் ஒன்றுடன் அவர் காணப்பட்டிருந்தார். ஜூன் மாதம் கான் யூனிஸில் மரியம் அபு டாக்கா நின்ற போட்டோ அந்த உலக பரப்பில் இன்று பெரிய படமாக வெளிவந்திருக்கிறது. ஜூன் மாதம் கான் யூனிஸில் மரியம் அவர்கள் ஒரு ஹெல்மெட் போட்ட மாதிரி இருக்கிற அந்த போட்டோ தாரம் பாருங்கள். மீட்பு குழுமர் வந்த பிறகு 2வது குண்டும் 4வது மாடியில் தான் படுத்திருக்கின்றது. எல்லாம் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு செயலாகத்தான் சொல்லப்படுகிறது. அசோசியேட்டட் பிரஸ் ஒரு அறிக்கையில் டாக்காவின் மரணம் மற்றும் அவருடன் கொல்லப்பட்ட ஏனைய பத்திரிகையாளர்களின் மரணம் குறித்து அதிர்ச்சியும் ஆழ்ந்த வருத்தமும் தெரிவிப்பதாக முழு உலக ஊடக பரப்பிலிருந்து செய்தி வெளியாகிருக்கின்றது. காசாவில் எங்கள் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பை இருக்க எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம். ஏனெனில் அவர்கள் கடினமான மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகளில் முக்கியமான நேரில் கண்ட சாட்சிகளை தொடர்ந்து வழங்குகிறார்கள் என்றும் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது இது என்னென்ன இந்த ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி குறிவைக்கிறதுக்கான முழு நோக்கம் இவங்க ஊடாகத்தான் உலக பரப்புக்கு செய்தி போகுது. இவண்ட இஸ்ரேல் காட்டு மிராண்டி தனங்கள் முற்றுமுழுதாக இந்த ஊடக வாயிலாத்தான் போகின்றது. அல் மஸ்ரியின் மரணம் மற்றும் கலித் காயமடைந்த செய்தியை கேட்டு நாங்கள் மிகவும் வருத்தம் அடைகின்றோம் என்று ராய்டர்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கின்றது. லண்டன் ராய்டர்ஸ், நாங்கள் அவசரமாக கூடுதல் தகவல்களை தேடி வருகிறோம். மேலும் ஹாதமுக்கு அவசர மருத்துவ சிகிச்சையை பெறுவதற்காக உதவுமாறு காசா மற்றும் இஸ்ரேலில் உள்ள அதிகாரிகளை கேட்டுள்ளோம் என்று ஒரு செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார். அக்டோபர் 7, 2023 முதல் குறைந்தது 217 ஊடகர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அது சற்று கூடுதலாக இருக்கும் என்று சொல்லப்படனில் அந்த மிஸ்ஸிங் கணக்கு இன்னும் சரியாக வரவில்லையா என்றும் சொல்லப்படுகின்றது. இஸ்ரேலிய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தாக்குதல் குறித்து முதற்கட்ட விசாரணைக்கு தலைமை தளபதி உத்தரவிட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட பணியாளர்களுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு வருத்தம் தெரிவித்து வந்துள்ளார். இவன் எப்ப செஞ்சிருக்கிறான், எப்ப பார்த்தாலும் அதான் சொல்லுவான். அவன் ராணுவத்தின் தவறான நடத்தை குறித்து இஸ்ரேலிய விசாரணைகள் அரிதாகவே பொறுப்புக்கூறலை உறுதிகின்றன. அவன் கணக்கிட மாட்டான். அந்த ராணுவத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போனா முழு ராணுவம் விட்டுப்பட்டு ஓடிடுவான். அதனால அவன் செஞ்சால் இவன் கண்டுகொள்ள மாட்டான். மலுப்பல் செய்தியை மட்டும் வெளியாக்குவான். இந்த மாதம் வெளியிடப்பட்ட அறிக்கை காசாவில் போர்க்குற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பான 88 வீதமான விசாரணைகள் நிறுத்தப்பட்டன அல்லது தீர்க்கப்படாமல் விடப்பட்டன என்பதை காட்டுகிறது. 2028 பலஸ்தீன அமெரிக்க அல் ஜசீரா பத்திரிகையாளர் ஷரீன் அபு அக்லே ஒரு இஸ்ரேலிய துப்பாக்கி சுடும் வீரரால் கொல்லப்பட்ட தொடர்பான இஸ்ரேலின் விசாரணை ஒருபோதும் முடிவடையவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. காசா போர் தொடங்கியிலிருந்து ஏபிக்காகவும் பிற செய்தி நிறுவனங்களுக்காகவும் டாக்கா ஃப்ரீலான்ஸாக பணியாற்றி, அதாவது அந்த ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட் தான் சுதந்திர ஊடகத்தான் இவ டாக்கா பணியாற்றி இருக்கின்றார். முன்னர் உடல்நல பிரச்சனைகள் இல்லாத பட்டினியால் வாடிக்கொண்டிருந்த குழந்தைகளை காப்பாற்ற போராடும் நாசர் மருத்துவமனை மருத்துவர்கள் குறித்து அவர் செய்தி வெளியிட்டிருந்தார். அதாவது இந்த அந்த டாக்கா என்பவ ஒரு ஃப்ரீலான்ஸ் தானே, எல்லா ஊடகங்களையும் செய்தியை பரப்பிட்டா இந்த சோமாலியா குழந்தைங்க, அதாவது உடல் அந்த தேஞ்சு போன உடம்பை காட்டுவாங்க இல்லையா, பசி பட்டணி, இவர்தான் முதல் செய்தியை வெளியாக்கினார். அதான் அவர் டார்கெட் செய்யப்பட்டிருக்கின்றார். நாசர் மருத்துவமனை வேலை நிறுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களில் அதன் சலாம் என்பவரும் ஒருவர் என்பதை அல் ஜசீரா இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஒப்பந்தக்காரர் ஹேமரமேன் அல் மஸ்ரியும் கொல்லப்பட்டதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ராய்டர்ஸ் ஒப்பந்தக்காரரான புகைப்பட கலைஞரான கலீத் காயமடைந்ததாகவும் மற்றொரு செய்திகள் ராய்டர்ஸ் தெரிவித்திருக்கின்றது. போர் அறிக்கையிடல் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 22 மாத மோதலை சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளிவதை இஸ்ரேல் தடுத்துள்ளது. ஆனா இஸ்ரேல்காரன் செய்தி போறதான் தடுக்கிறான். சர்வதேச ஊடகங்களுடன் பணிபுரியும் காசாவில் உள்ள பலஸ்தீன பத்திரிகையாளர்கள் பட்டினி மற்றும் மரண அபாயத்தை எதிர்கொண்டோ தங்கள் கடமைகளை செய்கிறார்கள். நாசர் மருத்துவமனை மீதான இன்றைய தாக்குதல்கள் அறுவை சிகிச்சை அரங்கில் அறுவை சிகிச்சையை சீர்குலைத்ததாகவும் பலஸ்தீன சுகாதார நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. மேலும் தாக்குதலை கண்டித்து இது சுகாதார அமைப்பை முறையாக அளிப்பதன் ஒரு பகுதியாகும் என்று அது கூறியிருக்கின்றது. தெற்கு காசாவில் எஞ்சியிருக்கும் ஒரே செயல்படும் பொது மருத்துவமனை நாசர் மருத்துவமனை மட்டுமே. அதையும் செஞ்சுட்டான். அந்த தெற்கு காசாவில் இருக்கிற ஒரே மருத்துவமனை
நாசர் ஹாஸ்பிட்டல் அதையும் அழிச்சுட்டான். அந்த அரவாசி பகுதி சரி அழிஞ்சிருக்காது இந்த வீடியோல பார்க்கின்ற போது. மத்திய காசாவில் உதவி தேடி வந்தவர்கள் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டதாகவும் காசா நகரில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சுகாதார அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றார்கள். மத்திய காசாவில் அமெரிக்க ஆதரவு பெற்ற தனியார் காசா மனிதாபிமான அறக்கட்டளை நடத்தும் உதவி விநியோக தளத்தை அடைய முயன்ற போது குறைந்தது 6 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 15 பேர் காயமடைந்தனர். தளங்களுக்குள் அருகில் இஸ்ரேலிய வீரர்கள் துப்பாக்கி சூடு நடத்துவது கிட்டத்தட்ட தினசரி நிகழ்வாகும். அதாவது இந்த அமெரிக்காட ஒரு உதவி நிறுவனம் என்று சொல்றோம் இல்லையா, அறக்கட்டளை நிறுவனம், அந்த நிறுவனம் திட்டமிட்டு மக்களை கூட்டி எடுக்கிறான். அதாவது பஞ்ச நிலைமையில இவன் உணவு கொடுக்கிறேன், பார்சல் கொடுக்கிறேன், பேக்கெட் கொடுக்கிறேன் தான் எடுக்கிறது. அந்த நேரம் பார்த்து இவன் டக்கனை பார்த்து அடிக்கிறான். அது கிட்டத்தான் அவன் ஆமிக்கம் இருக்குது. அப்ப ஆக இந்த அமெரிக்க ஆதரவு பெற்ற தனியார் நிறுவனம் என்பது மக்களை ஒன்று சேர்க்கும் பொறுப்பு, ஐடியா கொள்ற பொறுப்பு. எப்படி நிலை பிளான் சூடு நடத்துவது கிட்டத்தட்ட தினசரி நிகழ்வு தான். இருப்பினும் இஸ்ரேலிய ராணுவமும் அந்த காசா தன்னார்வ நிறுவனம் உதவி கோரும் மக்களை குறிவைப்பதை மறக்கின்றன. 2 பேரும் மறக்கிறாங்க. 2 பேரும் பொய்யா. அவன் ஆள் சேர்க்கிறான். அதாவது யாரு அது GHF சொல்லப்படுது. அந்த நிறுவனம் தான் மக்களுக்கு உதவி கொடுக்கிறோம் என்று ஏரியால போய் முகாமிடுறது. அதாவது அது அந்த காசா அந்த இஸ்ரேல ஒத்துழைப்பு தான் அந்த வாகனம் வருவது. அந்த வாகனத்தை மக்கள் பார்க்குதிலே ஏதோ கிடைக்கிறது போதும் என்ற மக்கள் ஓடி போகுது. அந்த 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 உதவி கொடுக்கும் அந்த இடத்தை பார்த்து வரும்போது இவனுக்கு மெசேஜ் கொடுக்குற அவன் 10-20 சுடுவது. இது 4ஆம் இந்த உதவி கோரல் என்ற போர்வையில் இருக்கிற இடத்தில் நடக்கின்ற ஒரு விடயம். காசா நகரத்தில் ஒரு ஒரு குடியிருப்பு பகுதியில் நடந்த தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 3 பேர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் வரும் நாட்களில் நகரத்தின் மீது படையெடுப்பதற்கு தயாராகி வருகிறது. அதை நாம் பல செய்தியாக தந்திருக்கிறோம். அது ஆக்கிரமித்து கட்டுப்பாட்டில் எடுக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கை ஏற்கனவே பஞ்சத்தில் இருக்கும் காசாவில் இடம்பெயர்வு மற்றும் மனிதாபிமான பேரழிவிற்கு வழிவகுக்கும் என்று உதவி குழுக்கள் கூறியுள்ளன. 22 மாதங்களுக்கு முன்பு காசா போர் தொடங்கியிலிருந்து குறைந்தது 62,686 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஹமாஸ் தலைமையிலான போராளிகளால் அக்டோபர் 2023 அன்று இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடங்கியது. இதில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 250 பேர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். இதுதான் இன்றைய உலகத்தின் ஒரு முக்கியமான செய்தியாக. மீண்டும் 4 ஊழியர்கள் கொல்லப்பட்டது என்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. இந்த கொடூர இவன் கொடூர ஆட்சியை, இந்த கொடூர இஸ்ரேல்காரனை எவன் கையெட்டு மேலே இறைவன் காப்பாற்றினாங்க உண்டும். இந்த வாரமே அநேகமாக காசாவிற்கான முதல் போராட்டம் வரப்போகின்றது. அந்த போராட்டம் நிச்சயமாக பெருமளவு 10 லட்சம் மக்கள் டார்கெட் பண்ண, அதாவது காசாவுக்குள் இருக்க விரும்புவர்கள் கொல்லப்படுவார்கள் என்றும் வெளியேறி போனால் ஓரளவு காப்பாற்றப்படுவார்கள் என்றும் தான் உலக பரப்பில் சொல்லப்படுகிறது. பெரும் 10 லட்சம் மக்கள் காசாவை விட்டு வெளியேறும் நோக்கம் இல்லை. எல்லாமே அவன் செயல் என்று இறைவன் மேல பாரத போட்டுட்டு அந்த மக்கள் இருக்க போகுது. இவன் அழிக்கத்தான் போறான். தோல்வி மேல் தோல்வி வரத்தான் போது. மீண்டும் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.